ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு இன்னைக்கு அடிபணிந்த அமெரிக்கா. ஹண்டா வைரஸ் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள நுழைந்திருக்கக்கூடிய நிகழ்வு. பஹ்ரைன்ல இன்னைக்கு குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கருத்து சொன்ன காரணத்திற்காக. முஜ்தபா அல் கமேனியை சந்தித்த மசூத் பொசக்சியான். காசாவில் நடந்திருக்கக்கூடிய கொடூரம் மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு சொல்ல இன்னைக்கு ஆப்கான்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 14 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை இன்னைக்கு செந்தூர அந்த பெண்ணுடைய தலையில பூசி அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான நிகழ்வு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. சாதியை பற்றி பேசியிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய எம்எல்ஏவுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கு பெங்களூர் நீதிமன்றம். இது மாதிரி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் இன்ஷா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறோம். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தங்க. இந்த ஒப்பந்தமே ஈரானுடைய ஒப்பந்தம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒப்பந்தத்தில் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். 28ஆம் தேதி நிறைய காரணத்தை சொல்லிட்டு போனாங்க. ஆட்சி மாற்றம், மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அங்கே போய் எந்த ஆணியும் பிடுங்கலை, எல்லாமே தோற்று போயிட்டாங்க. ஹர்முஸ் ஜலசந்தியை சேர்த்து ஈரான் பூட்டினது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இன்னைக்கு பூட்டுறாங்க. அது காரணமாக ஈரானில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு வந்திருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை, அதை மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு இந்த யுரேனியம் செறிவூட்டுதலை நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ப வச்சுருப்போம். அதே மாதிரி இஸ்பஹான், நட்டான்ஸா, ஃபோர்த்தே போன்ற இடங்கள்லாம் நீ எதையுமே தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பக்காய் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சொல்லு, அதெல்லாம் பார்ப்போம், பார்த்துட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை தில்லா சொல்கிறாங்கல்ல. அதுதாங்க இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி ட்ரம்ப் ஏதாவது சொன்னோன்னே நடுங்கி போய் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மாதிரி இன்றைக்கி ஈரான் இல்லாமல் இருக்கிறாங்கிறது தான் மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பந்தம் முழுவதுமே ஈரானுக்கு முழு சாதகமாக இருக்குது. எதுலேயுமே அவங்க இறங்கியே வரல அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஈரானுடைய அமெரிக்காவுடைய இந்த ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த ஒப்பந்தம் நெருக்கமா இருந்தா என்ன நடைபெறும்னா கச்சா எண்ணெயுடைய விலை குறையும். ஒப்பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அடிதடி ஆரமாக இருந்தால் கச்சா எண்ணெய் ரேட் ஏறும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கச்சா எண்ணெயுடைய ரேட்டு 15% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். அதே சமயம் ஈரான் இந்த ஒப்பந்தத்திலேயே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பரவலாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லிக்கொள்கிறோம். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், ஹண்டாங்கிற ஒரு வைரஸ். ஏற்கனவே போன பதிவு நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட இது கொரோனா மாதிரியே சில பேர் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு WHO என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த வைரஸ், ஹண்டாங்கிற வைரஸ் இன்னைக்கு அதாவது அர்ஜென்டினாவிலிருந்து கிளம்பப்பட்ட MDG அப்படிங்கிற ஒரு கப்பல், சொகுசு கப்பல் மூலியமாக தான் இந்த வைரஸ் பரவி அந்த கப்பலுக்குள்ளேயே 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதோடு சேர்த்து இறந்து போனவங்க கூட பணியாற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அந்த KLMங்கிற ஒரு விமானத்தில் ஜோகனஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகனஸ்பர்க் போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு, அதாவது அந்த விமான பணிப்பெண்ணா ஒர்க் பண்ண அந்த அம்மாவுக்கும் அந்த வைரஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய முடியுது. இந்த ஹண்டா வைரஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இஸ்ரேல்லையும் பரவி இருக்கு. இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் எங்கள் நாட்டிலையும் வந்திருக்கு, அந்த வைரஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. சொன்னவொன்னு தான் இன்னைக்கு நெட்டிசன்கள் சொல்கிறாங்க, டே என்ன பாடுறா படுத்துனீங்க, காசா மக்களை வேணுமுனே நோயை உண்டாக்குனீங்களேடா, வேணுமுனே குளிக்க தண்ணி கொடுக்காம அந்த மக்களுக்கு ரேஷன் சொல்கிறமா ஏற்பாடு பண்ணீங்களேடா. உங்களுக்கு யாரெல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நெட்டிசன்கள், யாரெல்லாம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அதில் செயல்பட்டாங்களா, குறிப்பாக சொல்லப்போனால் அந்த IDF சோல்டர்ஸ் மாதிரி அவங்களுக்குலாம் வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு நெட்டிசன்கள் இன்னைக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா காசாவில் கலீல் அல் ஹையா அப்படின்னு சொல்லவர் தாங்க இன்னைக்கு ஹமாஸினுடைய தலைவராக இருக்கிறார், அந்த பணிக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறார், தோஹாவில் இருக்கிறாரு. அவர் தான் கொல்றதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க, கொல்ல முடியலங்கிறது தனி விஷயம். அவருடைய பையனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசா சிட்டியில் இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவர் இன்னைக்கு குண்டு போட்டு போர் நிறுத்தம் இருக்குல்ல,
போர்னு இருக்கிறப்பயே அத்துமீறி குண்டு போட்டு அவரை கொண்டிருக்காங்கிற ஒரு செய்தி வருது. செய்தியோடு சேர்த்து ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஈரானையும் தாண்டி, ஏன்னா ஈரானுடைய அலி லாரிஜினி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரையும் அமெரிக்கக்காரங்க கொண்டாங்க. அவருடைய உறவினர்களாம் பல பேர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெனிசுலால சில ஈரானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பசங்கள்லாம் வெனிசுலால நல்லா ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் உண்மை. அவருடைய வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கிடையில் இப்படி இருந்தால் ஈரானில் இருக்கவங்களே இப்படி இருந்தாலும் கூட காசாவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் சாதனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு காசா சிட்டியில் இருந்து அந்த மக்களுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்குங்க. இது மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கப்பதான் இன்னைக்கு பஹ்ரைனில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 69 பேருடைய குடியுரிமையை ரத்து பண்ணாங்க. எதுக்காகப்பா? ஈரான் போரில் நீ இப்படி செய்கிற அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கருத்து தெரிவித்ததுக்காக. இன்னைக்கு அதே மாதிரி அவங்களுடைய பாராளுமன்றத்தில் சில பேர் இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவு இப்படி செயல்பட்டுக்கூடாது, இப்படி செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு கருத்து சொன்னனால 3 பேர் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதனால உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் சர்வதேச அளவில் முக்கியமான செய்திங்க. இது இல்லாமல் ஜெர்மனியுடைய அதிபர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த போர் ஏற்கனவே அவர் சொன்னார், அமெரிக்காவுக்கு அவமானகரமான தோல்வி இந்த போரில், சாதாரண தோல்வி இல்லை, அவமானமான ஒரு தோல்வின்னு சொன்னார். சொன்ன உடனே இவன் ஆட ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா என் படை வீரர்களாம் அங்கே நான் கூப்பிட்றேன், உன் மேலே வரியை போடுவேன், கார் நான் விற்க முடியாது அப்படி இப்படின்னு போட்டு மிரட்டினான். அப்படி இதுவே இன்றைக்கி அவர் சொல்லிட்டாரு, இந்த போரில் இன்னைக்கு அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த போரில் பிரான்ஸ், இட்டாலி உட்பட ஐரோப்பிய நாடுகளில் பரவல ஜெட் விமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபியூல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கச்சா எண்ணெயுடைய 159 லிட்டர் பேரல்ல கிட்டத்தட்ட 3% தான் ஜெட் விமானத்தினுடைய அந்த ஃபியூலை ரெஃபைனரி பண்ணி எடுக்க முடியும். அந்த இது எடுக்க முடியல. அதனால ஜெட் விமானங்கள் போன்ற விமானங்கள், ஜெட் விமானம் ரெண்டுமே இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஐரோப்பா கண்டங்கள் அப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நான் சொல்லியிருந்தோம். அந்த பாதிப்புனால இன்னைக்கு இது ஜெர்மனியுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குனவனே அமெரிக்காக்காரன் தான், ஏற்கனவே அவமானகரமான போரில் தோல்வி பெற்றான்னு இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்த அவரு இன்னைக்கு அவர் சொல்றாரு, இந்த காரணமே இந்த முட்டாப்பைய தான் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. பிரான்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது கட்டமைக்க முடியுமா, எப்படியாவது சரி செய்ய முடியுமான்னு சொல்லி இன்னைக்கு பிரான்ஸ் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம சர்வதேச அளவில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இன்னொரு செய்திங்க, ஆப்கானிஸ்தானில் மாசாலான்னு ஒரு கொடூரத்தை நடந்துச்சு. என்னடா, பொதுவாகவே ஆப்கானிஸ்தானை பற்றி ஆரம்பத்தில் பயங்கரமாக கட்டமைச்சாங்க. நீங்கள் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம், சந்திரசூட் அவர்கள் நீதிபதியாக இருக்கும் போது பிரியங்கா கனுக்கே இங்கேருந்து ஒரு தகவலை கொண்டு போனார். அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய மதரசாக்கள், அந்த மதரசாக்கள்லாம் தீனியாத்தை போதிக்கிறாங்க. என்னப்பா தீனியாத்து? உங்களுக்கு கேட்குற இந்து நண்பர் கூட என்ன தீனியாத்தை கொடுறமனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தீனியாத்தை குரானில் இருக்கிறதையும் நபிகளாருடைய சொல்லையும் மதரசாக்களில் எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை திட்டத்தை போதிக்கிறதுங்க. இதில் பார்த்தீங்களா, தாலிபான்லேயும் தீனியாத்து இருக்குது, இங்கே இந்தியாவிலேயும் தீனியாத்து இருக்குது, அப்போ 2 கடையும் ஒன்றா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. தாலிபானில் இருக்க குரானும் இங்கே ஒன்றா இருக்கும். தாலிபானில் பள்ளிவாசலில் அல்ஹம்துன்னு சூறா ஓதுவாங்க, இந்தியாவிலே அப்படி தான் ஓதுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் சொன்னவங்க அப்புறம் நிலையை மாற்றிக்கிட்டாங்க. அந்த ஆப்கானிஸ்தானில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தானை வச்சு ஆப்கானிஸ்தானை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, நம்ம நாட்டை பற்றி நம்மளுக்கு தேவை. ஆனால் ஆப்கானிஸ்தானை சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்களை குறி வைக்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி குறி வச்சு பல செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பரப்பிட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் போகிறார். போய் அங்கே வரக்கூடிய ஆப்கான் மக்கள்லாம் வர்றாங்க. அவங்க தோப்பு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்களா, அது மாதிரி பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க. வந்தவொன்னே அவர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், மாஷா அல்லா அப்படின்னு சொல்லி கை இவர் போகிறார். இவர் யாருன்னா அவங்க கேட்குறாங்க, நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஐ கிறிஸ்டின் அப்படிங்கிற. மாஷா அல்லா கை கொடுக்குறாங்க. கை கொடுத்தோன்னே எல்லாம் அடுத்தடுத்த ஆள்கள் வர்றாங்க. தொடர்ந்து அவரை பார்த்தோன்னா அடுத்தடுத்த ஆள்கள் உடனே அவர் கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், இப்படி தான் இருக்குது இங்கேனால, இவங்க பாருங்க மீடியாக்காரங்க எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதையோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு. இது சர்வதேச அளவில் பேசு பொருளாக இருக்குது. இங்கே கவனிக்கணுங்க, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டில் அமர்றதுக்காக தான் வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் எந்த விதமான பிளவும் இல்லை அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்திங்க, 14 வயசு ஒரு குழந்தை, மதரசாக்கு போகக்கூடிய குழந்தை, இந்த மதரசாக்கு போயிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த குழந்தை வளர்ந்து வருது. 14 வயசு தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 பேர், தீபக்குங்கிற, சஞ்சீவ்ங்கிறவன், திரஜ் அப்படிங்கிற 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படின்னா, இல்லை வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பிள்ளைய இழுத்துட்டு போய் அந்த பிள்ளைய சாராயத்தை கொடுத்து
போதைப் பொருட்கள்லாம் கொடுத்து சீரழிக்கிறாங்க. 2 நாள் வீட்டிலையே அந்த பொண்ணை வச்சு நாசப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணுக்கு எங்கே இருக்குன்னே தெரியலை. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த சந்தூரா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த பொட்டு, நம்மளுக்கு புரிஞ்ச வரை சொல்கிறேன், இந்து மக்கள் அதை புனிதமாக கருதுவாங்க. அந்த இந்து மக்கள் வைக்கிற பொட்டு அந்த பிள்ளைக்கு வச்சு விட்டு, அப்புறம் அந்த காலில் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க வழக்கத்தில் இந்து மக்களுடைய வழக்கத்தை ஏதோ போடுவாங்க போல், அதை போட்டு விட்டு கல்யாணம் மாதிரின்னு நினச்சி 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வச்சு அந்த 14 வயசு பிள்ளைய கற்பழிச்சிருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் அக்கீல் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. இப்படியான ஒரு மோசமான சம்பவம் கிடைச்சிருக்கு, எனக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ஒரு செய்தியை. இந்த இந்து மக்கள்லாம் இன்னைக்கு கேட்டாங்கன்னா கொந்தளிச்சு செருப்பால் அடிச்சிடுவாங்க. இந்து மக்கள் இதை ஏற்றுக்கிற விஷயமா? இதை நிச்சயமாக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே சமயம் இன்னொரு தகவல் வருது. கடந்த காலங்கள் நடந்த நிகழ்வு நம்மளே 2 வீடியோக்கு முன்னாடி சொன்னோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரோஷன் காத்துன்னு ஒரு அம்மாவை பீகாரில் சாராயத்தை கொடுத்து அந்த அம்மா அடிச்சே கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை மாலையை போட்டு வரவேற்றாங்கல்ல, அதே மாதிரி இவங்க 3 பேர்த்தை வரவேற்றாலும், யார் வரவேற்பா? இந்த சங்கிகளை வரவேற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்படி தான் இன்றைக்கி நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படுது. பெங்களூரில் 2023 ஆண்டு ஒரு வெற்றி கொண்டாட்டம். இந்த சைத்தான் ஜெயிச்சுட்டான். இவனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரீக் அப்படின்னு சொல்கிறாங்க இவனுடைய பேர். இவன் என்ன பண்ணுறான்னா, பிபி ஹரீக் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சவொன்னா வாழ்த்து சொல்கிறதுக்காக ஒரு தலித்து போயிருக்காருங்க. வாழ்த்துக்கள் இப்படி சொல்கிறதுக்காக போனோன்னே, எப்பட்றா நீ சொல்லலாம், எப்படி எனக்கு சொல்லலாம்னு சொல்லி ஏதோ அவங்களுடைய சாதியை சொல்லி திட்டிருக்கிறான். திட்டணும். அந்த வீடியோ வைரல். வழக்கமான சங்கிகளுக்கு ஒரு பாணி இருக்கும்ல, இங்கே கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், RBS மணியன் ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணா, அண்ணன் திருமாவளவனை பற்றி தப்பாக பேசுகிறான். கோர்ட்டில் போனோன்னே, நான் அப்படியெல்லாம் பேசலை, இப்படியெல்லாம் சொல்ல அப்படி சொல்லலாம். அது மாதிரி இருந்தாலும் என்ன செஞ்சான்னா, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படியெல்லாம் சொல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் போய் அதே மாதிரி தலித்துகளை பற்றி தப்பான ஒரு வார்த்தையை பேசுகிறான். அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹனுமந்த் தப்பா அப்படின்னு ஒருத்தவர், அவரையும் பற்றி தப்பாக சொல்கிறான். அவர் கம்ப்ளைண்ட்டும் போய் கொடுக்குறாரு. அதே மாதிரி காவல்துறை அதிகாரி உமா பிரசாந்த், அவரையும் தப்பா பேசுறான். இப்படி பல பேர் மேல தப்பா பேசினால இவன் வழக்கு தொடுக்கப்படுது. வழக்கு கோர்ட்டுக்கு வரணும்ல, கோர்ட்டுக்கே வராம தப்பிச்சு போறான். இன்னைக்கு கோர்ட்டு பிடி வாரண்ட்டை போட்டிருக்கிறாங்க. யாருக்கு? பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கு ஒரு பிடி வாரண்ட்டை போட்டிருக்காங்கிற செய்தி தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு கொடூரமான ஒரு நீங்க பாருங்க, பிரிங் எ முஸ்லீம் கேர்ள் கெட் எ ஜாப். அதாவது ஒரு முஸ்லீம் பிள்ளையை நீ தூக்கிட்டு வந்தேன்னா உனக்கு வேலை கிடைக்கும்டா. இவனெல்லாம் என்னங்க சொல்கிறது? என்னடா நீங்கள் உங்களுக்கு என்ன மண்டையில் மூளை இருக்கா, களிமண் இருக்குதா? இப்படி ஒரு சம்பவத்தை யாராவது சொல்லுவாங்களா? நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசாமல் இந்து மக்களுக்கு சொல்கிற ஐடியாலஜி, இந்து மக்கள் தான் கவனிக்கணும். இதில் சமயத்தில் என்னென்னா, நாங்கள் தான் இந்துவோடைய பாதுகாவலன்னு சொல்கிறவங்க இப்படி இந்து மக்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறான்னா, இவனெல்லாம் சாணியை செருப்பில் முக்கிய அடிக்கணுமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. எந்த மக்களாக ஏற்றுக்குவாங்களா? இந்து மக்களை விடுங்க, எந்த மக்களாக ஏற்றுக்குவாங்களா? எந்த தகப்பனா சொல்லுவாங்களா, ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வா உனக்கு வேலை கிடைக்கணும்? ஒரு தகப்பன் சொல்லுவானாங்க? சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா இளைஞருக்கு, நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு முஸ்லீம் பிள்ளையை தூக்கிட்டு வாங்கடா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். என்னடா இது? எந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க? யாருக்கு இது இந்த ஆலோசனை? கீழே இருக்கக்கூடிய அங்கே சங்கிகள் ஏன்னு கை தட்டுறாங்களாம். அட மானம் கட்டவங்களா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கிழிச்சா அவங்களுக்கு ரோசம் ஏற்படாதுங்கிறது கூடுதல் தகவல். ஒவ்வொரு வீடியோக்களுடைய கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாய ஆட்சியாளர்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்காக நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் அந்த மக்களுக்காக இறைவனுடைய பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த காசா மக்களுடைய கண்ணீர் கதையில் இன்றைக்கி நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சகோதரி இக்ராம் அப்படின்னு ஒரு சகோதரி. அவருடைய கணவருடைய பேர் நாசர். ரொம்ப அழகான வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை விவரிக்கிறாங்க. ரொம்ப அழகான வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் ஆச்சரியமான வாழ்க்கை. இவருடைய கணவருக்கு 2 மனைவிங்க, ஃபாத்திமான்னு. அவங்களே சேர்ந்து இந்த இக்ராம்ங்கிற இந்த சகோதரி பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க சேர்த்து பார்த்துக்கிறாங்க. என் கணவருக்கு அவங்க சொல்லும்போது பேட்டி கொடுக்கும் போது சொல்கிறாங்க, பெத் சொல்லாம்னு ஒரு அமைப்பு. இது எந்த அமைப்புனா, யூதர்கள் நடத்தக்கூடிய மனிதாபிமான அமைப்புங்க. உண்மையிலேயே பெத்சலாம் நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். முழுக்க இஸ்ரேல் எவ்வளோ காசா மக்களுக்கு அநியாயம் செஞ்சுருக்காங்கிறத ஆர்டிக்கலாக விவரமாக ஃபோட்டோவோட பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த அமைப்பில் சொல்கிறாங்க, இந்த இக்ராம் அப்படின்னு சொல்கிற அந்த சகோதரி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு. அவங்களுடைய கணவர் நாசர், அவருக்கு ஃபாத்திமான ஒரு மனைவி. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே பகுதியில் பக்கத்தில் நெருக்கமாக வாழ்ந்தோம். என் கணவருக்கு காலில் கேன்சர் கட்டி வந்துருச்சு, வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
நாங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் நாங்களே அறுவடை செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் கிளீனிக் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி, நானும் என் கணவருடைய மனைவி, அந்த மனைவியும் சேர்ந்து வியாபாரம் பண்ணி பொருளாதாரத்தெல்லாம் ஈட்டி வந்தோம். அவங்களுடைய குழந்தைகளோடு நான் கவனிச்சுக்குவேன் அப்படி அவங்க சொல்கிறாங்க. வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த ஒரு சகோதரியாக தெரியுறாங்க இவங்க. நல்ல அழகான ஒரு தோற்றம். ஒரு தீ விபத்தில் உடல்லாம் கருகி கருத்த நிறத்துக்கு போயிடுறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. நான் இந்த போர் ஏற்பட்ட உடனே பல இடங்களுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் சந்தித்த பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போக முடியாது, மலஞ்சலம் கழிக்க முடியாது. என்ன பண்ணுவோம்னா, நம்மலாம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு காலகட்டத்தில் மலம் சுமக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரி தன்னுடைய மலத்தை ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் கழித்து அதை கொண்டு போய் வெளியில் கொட்டுற ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்தோம். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை. எங்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா, எங்கெல்லாம் இஸ்ரேல் குண்டு போடுவானோ அங்கெல்லாம் போய் வீடுக்கு கீழே இருக்கக்கூடிய பேப்பர்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை வச்சு கிடைக்கக்கூடிய பொருட்களை மாவை வச்சு சமையல் செய்வோம். அந்த பொருட்களை விற்று காசு தேடுவோம். கல்லறைகளை போய் அந்த மையவாடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதியை போய் சுத்தம் பண்ணி அங்கே வரக்கூடிய அவங்ககிட்ட தான தர்மத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களோட நிலை போச்சு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதாவது நல்ல குடும்பத்தில் வாழ்ந்தவங்க கையேந்திரப்ப அதோடைய வேதனை அனுபவித்து அவங்க சொல்கிறாங்க. இது கல்லுடைய அவருடைய மகன் உதைத் 20 வயசு, காது கேட்க வாய் பேச முடியாத ஒரு நபர், காதும் கேட்காது வாயும் பேச முடியாத ஒரு நபர். மாவு வாங்கிறதுக்காக இந்த உதைதும் இவருடைய கணவருடைய மனைவி, இன்னொரு மனைவியினுடைய மகன் சமீர், நாசர் இக்ராமுடைய கணவர், 3 பேரும் போகிறாங்க மாவு வாங்க போனால் அந்த இடத்துல கணவர் மேலே குண்டு போடப்படுது. கணவர் அந்த இடத்துல இறக்குறாரு. கணவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகன் சமீரும் அந்த இடத்துல இருந்தான். சமீர் மேலே ரொம்ப பாசமாக அந்த பையனை இழந்துறான். காது கேட்காத வாய் பேச தெரியாத அந்த பையனை இஸ்ரேல்காரங்க பிடிச்சிட்டு போய் அடித்து ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்களாம். எங்கே இருக்கான்னு என் பையன் தெரில. ஒன்று அவன் உயிரோடு இருந்தாலும் நான் அவனை எடுத்துக்கணும், இல்லை இறந்து போயிருந்தாலும் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய புர்காவை அணிந்துக்கிட்டு நான் ஓடோடி போய் எல்லா இடங்களையும் அவனை தேடுறேன். எங்கே இருக்கான்னு தேடுறப்ப இடத்துல அவன் அழுது கத்திக்கிட்டு இருந்தான். யாருமே புரியாமல் என்னை பார்த்தோன்னே ஓடோடி வந்தான். அந்த பையனுக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வச்சா குடும்பமே சேர்ந்து விறகு பொறுக்கிறதுக்காக போகிறாங்கங்க. விறகு பொறுக்கிறதுக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு போகிறப்ப இந்த பையன் மேலே குண்டு போடப்படுது. இந்த பையன் காது கேட்காதனால இந்த வர்றது அந்த அவங்க போடுற அந்த ஏவுகணை வர சவுண்டு கேட்கல. எல்லோரும் ஓடிட்டாங்க. பையனுக்கு கேட்கல. டைரெக்டாக அந்த பையன் மேலே உழுகுது. இந்த தாய் சொல்கிறாங்க, அந்த பையனை நான் போய் பார்த்தேன், எந்த தாய்க்கு இப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது, உடல்லாம் செதறி போய் கிடந்துச்சு. செதறின ஒவ்வொரு உடலையும், என் பிள்ளையோடைய உடலையும் நான் எடுத்து ஒரு இதில் ஒரு கட்டையில், அங்கே தான் ஸ்ட்ரெச்சர்லாம் கிடையாதுல்ல, ஒரு கட்டையில் வச்சு அங்கே இருந்தவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாசர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அந்த பையனை அடக்கம் செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பையனோட நினைப்பாகவே இருந்தேன். அதுக்கிடையில் அந்த காது கேட்காத அந்த வாய் பேச தெரியாத அந்த பையனுக்கு உதயதுங்கிற பையனுக்கு திருமணமான கொஞ்ச நாள்லேயே அவன் மனைவி மூலியமாக ஒரு குழந்தை பிறந்தால் அந்த மனைவி அந்த இறந்து போன தன்னுடைய கணவருடைய பெரிய அந்த பிள்ளைக்கு உதயது அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த பிள்ளையை பார்க்குறப்பெல்லாம் உதயதுடைய ஞாபகம் எனக்கு வருது. இதுக்கிடையில் தன்னுடைய கணவருடைய இன்னொரு மனைவி அவருடைய பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கையை நான் கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை தாங்க காசா மக்களுடைய நிலை. உண்மையிலேயே இந்த மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய கடமையப்பட்டிருக்கோம்னு நம்ம சொல்லணும். மறந்துடாமல் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.